அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 12, 2024 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேளாண் பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல் அவசியம். 109 பயிர் ரகங்கள் அறிமுக நிகழ்வில் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்களில் மக்கள் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளனர். இயற்கை வேளாண்மை மீதான சாமானிய மக்களின் நம்பிக்கை அதிகரித்து வருகிறது. இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை அவர்கள் சாப்பிட தொடங்கியுள்ளனர். எனவே இந்த வகை உணவுப் பொருட்கள் தேவை அதிகரித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காரு. அந்த 109 பயிர் வகைகள் புதியதாக அறிமுகம் செஞ்சுருக்கோம். புதிய பயிர் ரகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த ரகங்களில் 34 வயல் பயிர்கள் மற்றும் 27 தோட்டப்பயிர்கள் அடங்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் நேற்று சோசியல் மீடியாஸில் வந்து நியூஸு. பட் இங்கே என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது அதிகரிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 62ஆக அதிகரிக்கும் திட்டம் ஏதும் இல்லை என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் 16 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களும் உள்ளனர். அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது 58. ஆனால் நிதி பற்றாக்குறையால் சில ஆண்டுகளுக்கு முன்பு அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது 60ஆக உயர்த்தப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. அரசு பணியில் லட்சக்கணக்கில் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் அவற்றை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை 62ஆக தமிழக அரசு உயர்த்தப் போவதாகவும் அதற்கான அரசாணை இன்னும் 15 தினங்கள் வெளியிடப்பட எனவும் தகவல்கள் வெளியாகின. இதற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பு அமைப்பு எக்ஸ் தளத்தில் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட பதிவு, அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 62ஆக உயர்த்தப் போவதாக வரும் தகவல் முற்றிலும் வதந்தி. ஓய்வு வயதை மாற்ற எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை. அத்தகைய எந்த ஆலோசனையும் அரசிடம் இல்லை. வதந்தியை பரப்ப வேண்டாம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நியூஸ் எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எடுத்து வாசிக்கிறேன்னா, டிஎன்பிசி ரிலேட்டடாக நம்ம சேனலில் நியூஸ் வாசிக்கிறதுனால இந்த மாதிரி நியூஸஸும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு இதுக்காண்டி தான். அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். நம்ம டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னென்னு பார்த்துட்டு ஒலிம்பிக் நியூஸ் பார்த்துட்டு இன்றைக்கி நியூஸை முடிச்சுக்கலாம். துளியின்மை ஞாலத்திற்கு எற்று அற்றே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு. மலைத்துளி இல்லாதிருத்தல் உலகத்திற்கு எத்தன்மையானதோ அத்தன்மையானது நாட்டில் வாழும் குடிமக்களுக்கு அரசனுடைய அருள் இல்லாத ஆட்சி அப்படின்னு கொடுங்கோன்மை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நிறைவு. அமெரிக்கா முதலிடம் 6 பதக்கங்களுடன் திரும்புகிறது இந்தியான்னு தெரிவிச்சிருக்காங்க. சைடில் டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 71வது இடத்துல இருந்து இந்தியா இருக்குது. தங்கம் எதுவும் இல்லை, வெள்ளி 1, வெண்கலம் 5, மொத்தம் 6 பதக்கங்கள். முதலிடம் அமெரிக்கா, 2ஆம் இடம் சீனா, 3ஆம் இடம் ஜப்பான், 4ஆம் இடம் ஆஸ்திரேலியா, 5ஆம் இடம் வந்து ஃப்ரான்ஸு. முதல் 5 இடம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியா வந்து ஈட்டி எறிதல், துப்பாக்கி சுடுதல், மல்யுத்தம், ஹாக்கி அப்படின்ற மாதிரி எதில் பதக்கம் வாங்கினாங்கன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் மற்ற நாடுகளில் நடந்த அந்த இதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. அடுத்ததாக பாரா ஒலிம்பிக் ஆரம்பிக்கும். ஒலிம்பிக் போட்டி நிறைவடைந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்காக நடைபெறும் பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டி வரும் 28ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெற உள்ளதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணும்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.